சப்பாத்தி மாவில் 2 பொருள். வாயில் வைத்ததும் கரையும் மென்மை. மாவு பிசையும் பொழுது மறந்துடாதீங்க. சப்பாத்தி செய்யும் பொழுது பலரும் சந்திக்கும் பிரச்சனை சப்பாத்தி மென்மையாக இருக்காததே. இதற்கு பல காரணம் இருக்கும். முதலில் மாவு பிசைவதில் இருந்து சுடும் வரை சிறு விஷயங்களை கவனித்தாலே சப்பாத்தி மென்மையாக இருக்கும். மேலும் மாவில் சேர்க்கும் சில விஷயங்கள் கூட சப்பாத்தி பல மணி நேரம் மென்மையாக இருக்க வழிகளாகும். மாவு பிசைப்பதுதான் முதல் ரகசியம். சாதாரணமாக வெறும் தண்ணீர் மட்டும் சேர்த்து மாவு பிசைத்தால் அது விரைவில் உலர்ந்துவிடும். அதற்கு பதிலாக பிசைக்கும் போது சிறிதளவு பால், 1 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தால் மாவு மென்மையாகும். பால் சேர்ப்பதால் மாவில் இயற்கையான கொழுப்பு சேர்த்து சப்பாத்தி நீண்ட நேரம் காயாமல் இருக்கும். மேலும் மாவு பிசைக்கும் போது வெந்நீர் பயன்படுத்தினால் அது இன்னும் நன்றாக கலந்து கொண்டு சப்பாத்தி மென்மையாக வரும். மாவை பிசைத்தவுடன் உடனே சப்பாத்தி போடக்கூடாது என்பது அடுத்த முக்கியமான விஷயம். பிசைத்த மாவை குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஓய்வெடுக்க விட வேண்டும். அதையும் ஒரு ஈரத்துணியால் மூடி வைத்தால் மாவு மென்மையுடன் இருக்கும். மாவு ஓய்வு எடுத்த பிறகு உருட்டும் போது அது எளிதாக தேய்க்கவும் சப்பாத்தி நல்லா பிடிக்கவும் வாய்ப்பிருக்கும். சுடும் முறையிலும் கவனம் தேவை. தோசைக்கல்லை நன்றாக சூடு பண்ணாமல் சப்பாத்தி போட்டால் அது காய்ந்து கடினமாகிவிடும். அதே போல அதிக தீயிலும் சுடக்கூடாது. மிதமான சூட்டில் சுடும்போதுதான் சப்பாத்தி சமமாக வெந்து மென்மையோடு புடைக்கும். சுட்ட பிறகு உடனே அடுப்பு தீயில் வைத்து புடைக்கும் போது சப்பாத்தி பந்து போல எழும்பும். சுட்டுவிட்ட சப்பாத்தியை எப்படி பாதுகாப்பது என்பது முக்கியம். சிலர் உடனே மூடி வைத்து விடுவார்கள். அதனால் அது ஆவியில் ஈரமடைந்து கடினமோ அல்லது ஒட்டியோ விடும். அதற்கு பதிலாக பருத்தி துணியில் சுற்றி காற்று புகாத பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அப்படி செய்தால் சப்பாத்தி நீண்ட நேரம் சூட்டையும் மென்மையையும் காப்பாற்றும். சிலர் சப்பாத்தியை குவித்து வைப்பார்கள். குவித்தால் கீழே இருக்கும் சப்பாத்திகள் ஈரத்தால் ரப்பர் மாதிரி ஆகிவிடும். அதற்கு பதிலாக ஒவ்வொன்றையும் துணியில் சுருட்டி வைப்பது நல்லது. கூடுதலாக சப்பாத்தியை சுட்டவுடன் மேல் சிறிது நெய் தடவினால் அது உலராமல் இருக்கும். இன்னும் ஒரு சிறிய ரகசியம் என்னவென்றால், சப்பாத்தி சுட்டவுடன் அதை மேசையில் குளிர விடக்கூடாது. குளிர்ந்த காற்று அடித்தால் உடனே அது கடினமாகிவிடும். அதற்கு பதிலாக துணியில் மடக்கி சூடு தங்கும் வகையில் வைக்க வேண்டும். சப்பாத்தி மென்மையாக வேண்டுமென்றால் மாவு பிசைப்பதில் இருந்து சுட்டு வைக்கும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். பால், நெய், எண்ணெய், வெந்நீர், ஓய்வு நேரம், மிதமான சூடு, சரியான சேமிப்பு, இந்த அனைத்தையும் பின்பற்றினாலே சப்பாத்தி பந்து போல் மென்மையாகவும் சுவையாகவும் கிடைக்கும். குடும்பத்தார் சாப்பிடும்போது சப்பாத்தி கடினமில்லை என்று ஆச்சரியப்படுவார்கள்.